இட்ஸ் டியூஸ்டே லன்ச் டைம். லைஃப் அப்படியே ஒரு மாதிரி போரிங்காக போகுதுங்க. குக் பண்ணுறது, நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறது, அப்புறம் ஷாப் போகிறது, ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. எப்படியோ ஸ்கூல் லீவ் விட்டு 1 month ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 25 days ஓட்டணுன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைஃபு. ஈவினிங் போல் ஜூஸ் போடுறதுக்காக பாதாம் பிசின் ஊற வச்சிட்ருக்கேன். இது இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தது, இன்னும் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தொக்கு தான் பண்ணியிருந்தேன். ரசப்பொடி காலியாகிடுச்சு. எனக்கு இந்த ரசப்பொடி அரைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டைம் நல்லா வரும், இன்னொரு டைம் ரொம்ப மோசமாக வரும். அதனால எப்பயுமே மெஷரிங் ஸ்பூனில் வச்சு தான் அரைக்கிறது. ஒரு 2-3 times யூஸ் பண்ணுற மாதிரி தான் அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு ரசப்பொடி. இந்தியாவிலேருந்து வரும்போது அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். இந்த வாட்டி நூனில் இந்த பேட் வத்தல் வாங்கியிருந்தேன். 100 கிராமு 150 grams. ஸோ அதுதான் பொரிச்சிருந்தேன். நம்ம ஊர்லனா நிறைய வாங்கலாம்ல. 10 ரூபாய்க்கு ஒரு பேக் நிறைய